அஜித்தா வந்து ரொம்ப தூத்துக்குடியில வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய இஷ்யூ எல்லாம் கையில எடுத்து போராடியிருக்காங்க. நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் புசியானதுக்கு பிடிக்கலையா சார்? குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் நியமனத்துல இந்த கட்சி பொறுப்புகள் வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய அளவுல பணம் விளையாடுதா சார்? சரி, இப்போ கட்சியில பார்த்தீங்கன்னா, கிளைக்கழக நிர்வாகிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிய நிர்வாகிகள், அதுக்கப்புறம் மாவட்ட செயலர்கள். இவங்க தான் சார் கட்சியோட இதயம். இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க கட்சியில வந்து முகமா இருந்து ஆமா. வேலை இப்ப தலைமை கழகத்துல இருக்க தலைவரோ, பொதுச் செயலாளரோ, மாநில நிர்வாகிகளோ கட்சி அலுவலகத்துல இருப்பாங்க. ஃபீல்டுல யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் ஒர்க் ஆமா. பண்ணுவாங்க. உண்மையான சேலஞ்ச யார் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, மாவட்ட செயலர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் வந்து களத்துல ரொம்ப வலிமையா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இருக்காங்க. அதை எதிர்த்து வந்து ஒரு பெண்மணியா இவங்க வந்து களமாடுறாங்க. இப்ப நீங்க மத்த மாவட்டங்கள்ல வந்து இவங்க 120 மாவட்டங்களா இவங்க வந்து வசதிக்காக பிரிச்சுக்கிட்டாலும், உண்மையிலே மாவட்டம்ன்றது 38 மாவட்டங்கள்ல, 39 மாவட்டங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வலிமையா இருக்கிற மாவட்ட செயலாளர் நீங்க பார்த்தீங்கன்னா, அஜிதா அக்னல் மட்டும் தான். ஏன்னா, இவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, சொந்த பணத்த வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருடங்கள்ல ரூ. 2,00,00,000 வரைக்கும் ஓ! செலவு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் நான். இது ஏன் நம்ம இத சொல்ல வரோம்னா, மத்த மாவட்ட செயலாளர் நான் வந்து அவங்கள குறைத்து மதிப்பிடல. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, கட்சியோட ப கட்சி ஒரு ஒரு விஷயத்த செய்ய சொல்லுது. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரூ. 5,00,000 செலவு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, அவங்களால 50,000 தான் செலவு பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாரோட பொருளாதாரம் பொருளாதார இருக்கு. சூழ்நிலை. ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. நலத்திட்ட உதவிகள் தினமும் பார்த்தீங்கன்னா, நலத்திட்ட உதவிகள் வந்து செய்வாங்க. அங்க வந்து புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அங்க ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இழவு வீடுனா கூட அங்க போய் இவங்க வந்து நிப்பாங்க சார். அங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த அதுதான் மாதிரி அரசியல்வாதிக்கு அழகு. அரசியல்வாதிக்கு அழகுன்றத தாண்டி, விஜய்க்காக தானே இதெல்லாம் பண்றாங்க. ஆமா. அஜித்தாவுக்காக இத வந்து பண்ணவே இல்லைங்களா? அஜித்தாக்காக பண்ணோம்னா, மத்த மாவட்ட செயலர்ல பண்ற மாரி ஒரு ரூ. 500 செலவு பண்ணி ஒரு எடிட்டர மட்டும் குடுத்துட்டு டெய்லி ரீல்ஸ் போடுற மாரி இவங்க போட்டு போலாம்ல. விஜய் பாட்டுக்காக எல்லா மாவட்ட செயலாளரும் வந்து சார் ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்கன்னா, உள்ளாடைகளோட வந்து அவர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு சார். அவருக்கு பொறுப்பு குடுத்து வச்சிருக்காங்க சார். புகைக்கிற மாரி வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் நீங்க வந்து ஒன்றிய செயலாளர் குடுக்கும்போது, இவங்களுக்கு என்ன நீங்க குறைபாடு கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெண்மணி படிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க, குடும்ப பின்னணி ஒரு அரசியல் குடும்பத்துல இருக்காங்க, ஹானஸ்ட்டா வேலை செய்றாங்க. விஜய்க்காக வந்து முழு மூச்சா வேலை செய்றாங்க. பின்னாடி பெண் தொண்டர்கள் இருக்காங்க. மாவட்ட அ தொ கழக தோழர்கள் எல்லாம் இவங்களோட இருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரே ஒரு தகுதி தான் சார். இவங்க வந்து லஞ்சம் குடுக்க தயாரா இல்ல. எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா இந்த ரூ. 50,00,000 குடுத்து அந்த பதவிய வந்து ஏலம் எடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. இவங்க வந்து கட்சிக்காக ரூ. 2,00,00,000 செலவு பண்ணுவேன். இன்னும் கூட நான் செலவு பண்ணுவேன். ஆனா நான் இந்த பதவிக்காக லஞ்சம் குடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, காழ்ப்புணர்ச்சியில அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பதவியே குடுக்கல. யாருக்கு சார் பணம் குடுக்கணும்? புசி ஆனந்த் அவர்களுக்கு தான்.